அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கிவேலு. ஓம் சரவண பவ. எல்லா புகழும் இயற்கைக்கு. நிறைய வித்தியாசமான வாஸ்து அனுபவங்கள். ஒவ்வொரு நாளும் நாம் வாஸ்து பார்க்க போகக்கூடிய அந்த வீட்டின் அமைப்பு, அந்த வீட்டில் உள்ள மனிதர்கள் வசிக்கக்கூடிய சில மாற்றங்கள், அவங்களுடைய இயல்பு நிலை, நிறைய அனுபவங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்குறோம். வாஸ்துவுக்கும் அப்பாற்பட்டு சில விஷயங்களை நான் பிரமிக்கக்கூடிய வகையில் பார்க்குறேன். அதெல்லாம் நிறைய பேர் எனக்கு இன்னும் விஷயங்கள் படம் வரைஞ்சி தெளிவாக காமிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. பார்ப்போம், முயற்சி பண்ணுவோம். அந்த படம் வரைந்து பாகம் குறிக்கிறத நிச்சயமாக நம்ம அதை பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம மிக தெளிவாக நிறைய விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் மக்களுக்கு எப்படி பார்க்கணும்னு தெரில. தென்கிழக்கு மூலைனா எதுன்னு தெரில, வடமேற்குனா என்னன்னு தெரியல. பாத்ரூம் இருக்கக்கூடாது, அது இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கே வைக்கணும், எப்படி பார்க்கணும்னு தெரில. என்னதான் படம் வரைந்து பாகம் குறித்தாலும் ஏன் அவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணணும்? ஒரு நபரை அழைத்து பார்த்துட வேண்டியதானே. சரி, இன்று நான் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம்தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்று நான் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் தான் இது. நான் நிறைய தருணங்களில் இன்க்ளூடடாக சொல்லியிருக்கேன். இன்று அதை தெளிவாகவே பார்த்துரும். கிணறு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரெண்டு டைப்பாக இருக்குது. ஒன்று பெரிய கிணறு, இன்னொன்று ஆழ்துளை கிணறு அப்படின்னு சொல்லி சிறியதாக அமைக்கக்கூடிய ஒரு கிணறு. அப்போ அந்த பெரியதாக அமைக்கக்கூடிய கிணறுன்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமமாக விவசாய நிலங்களில் இருக்கும். விவசாய நிலங்களில் இருக்கும், இல்லை பொதுவான சில இடங்களில் கிணறு வெட்டியிருப்பாங்க, இருக்கும். ஊருக்கு அந்த தெருவுக்குள்ளே இருக்கலாம், அதே போல் ஏற்கனவே இருக்கலாம் ஒரு கிணறு. அப்போது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆழ்துளை கிணறு. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு சப்ஜெக்ட் சொல்கிறேன். இந்த கிணறு அப்படிங்கிற ஒரு விஷயம் அதாவது வீட்டினுடைய வெளிப்புறத்தில், உங்கள் வீடு இருக்குன்னா வீட்டினுடைய வெளிப்புறம், உங்கள் வீட்டுக்கு அந்த பக்கத்தில், அதாவது வெளியில் ஒரு வடகிழக்கு மூலை, இப்போ வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய மூலையில் வடகிழக்கு மூலையில் இருந்தால் ஒரு 50% நன்மை, அவ்வளோதான். 100% நன்மையா அப்படின்னா இல்லை, ஒரு 50% நன்மை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, மற்ற 3 இடங்கள்ல எந்த பக்கம் கிணறு இருந்தாலும் அது தவறு தான். எந்த பக்கம் கிணறு இருந்தாலும் அது தவறு தான். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தென்மேற்கில் கிணறு இருக்குது சார், வடமேற்கில் கிணறு இருக்குது சார், மேற்கு நடுப்பகுதியில் கிணறு இருக்குது சார், தென்கிழக்கு மூலையில் கிணறு இருக்குது சார் அப்படின்னா இதை நீங்கள் அனலைஸ் பண்ணுறதை விட ஒரு நபரை அழைத்து பாருங்கள். அந்த கிணறு நம்ம இப்போ நான் நேரடியாக போய் பார்க்கும்போது சில இடங்களை நம்ம அதாவது சரி பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது. சில இடங்களில் சரியே பண்ண முடியும். ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கிணறு ஏற்கனவே இருக்குது சார், ஒரு காம்பவுண்டுக்குள்ளே ஒரு கிணறு இருக்குது, ஒரு பெரிய கிணறுன்னு வச்சுக்கோங்க. அந்த கிணறு உதாரணத்துக்கு பெரிய கிணறு அப்படிங்கும்போது அந்த கிணத்துக்கு மேலே சில இடங்களில் நான் பில்டிங் கட்டுறதை பார்க்குறேன். அது தவறு தான். கிணறை மூடிட்டு பில்டிங் கட்டுறதும் தவறு தான். கிணறை மூடாமல் அதுக்கு மேலே பில்டிங் கட்டுறதும் தவறு தான். நம்பர் 2. மூன்றாவதாக ஆழ்துளை கிணறு. இது சிட்டியில் பெரிய பெரிய காம்பவுண்டு வீடுகளில் நான் பார்க்குறேன். அதாவது ஒரு 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 லைனில் 10 வீடுகள், ஒரு காம்பவுண்டுக்குள்ளே 5 வீடு 10 வீடு, இதே போல் இருக்கக்கூடிய இடங்களில் நான் இந்த ஆழ்துளை கிணறு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்குறேன். இப்போ ரீசெண்டாக நான் சென்னையில் கூட ஒரு இடத்துல அந்த ஆழ்துளை கிணறு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த ஆழ்துளை கிணறு அப்படிங்கிறது ஒரு காம்பவுண்டுக்குள்ளே அமைக்கலாமா அமைக்கக்கூடாதா அப்படின்னா, வீட்டுக்குள்ளே தயவு செய்து வீடு காம்பவுண்டு ஒரு இடம், அந்த இடங்கள்ல கிணறு அப்படிங்கிற ஒரு விஷயம் வேண்டாம். போர்வெல் அமைக்கலாமா அமைக்கக்கூடாதா, அந்த போர்வெல்லை பற்றி நான் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். இருந்தாலும் அதை இன்னும் கொஞ்சம் நான் தெளிவாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.
ஆழ்துளை கிணறு அப்படிங்கிறது வந்து நீங்கள் தயவு செய்து ஒரு காம்பவுண்டுக்குள்ளே அதாவது ஒரு இடம் இருக்கும் இல்லையா, ஒரு இடத்துக்குள்ள ஒரு வீட்டு இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 50க்கு 100ன்னு வச்சுக்கோங்க. ஒரு 100க்கு 50 இடம் இருக்குது, ஒரு 50க்கு 50 இடம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துக்குள்ள நீங்கள் வந்து தயவு செய்து கிணறு போன்ற அமைப்புகள் அமைக்காதீங்க. கிணறு வேண்டாம். நீங்களா வந்து இயற்கையை வந்து நான் தண்ணியை வந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிணறு தோண்டாதீங்க. அது உங்களுக்கு நீங்களே பள்ளம் தோண்டிக்கிடக்கூடிய ஒரு சமம், அவ்வளோதான். சும்மா அந்த வடகிழக்கு மூலையில் பள்ளம் இருக்கலாம், வடகிழக்கு மூலையில் கிணறு தோண்டினா நல்லது, அந்த சாப்டர்லாம் பண்ணாதீங்க. ஏற்கனவே இருப்பது வேற, நம்ம புதிதாக செய்வது அப்படிங்கிறது ஒரு விஷயம் வேற. எதற்கு கிணறு வேணும், எதுக்காக கிணறு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வந்து தேவைப்படுத்தணும், பயன்பாட்டுக்கு வந்தது. ஊருக்கு அப்பாற்பட்டு ஒரு ஊர்ல ஒரு கிணறுன்னு இருக்கும், அந்த ஊர் கிணத்துல தான் போய் தண்ணி எடுப்பாங்க. நிறைய பார்க்கணும். சும்மா ஏனோ எடுத்தோம் கவுத்தோம் அப்படி ஏதோ ஒரு சப்ஜெக்ட் மாசுனா ஏதோ ஒரு சும்மா அதை ஏதோ அடிச்சு விடுறது அப்படிலாம் இல்லாம கிணறு அப்படிங்கிறது வந்து வீட்டுக்குள்ள வேண்டாம், அவ்வளவுதான். வீனஸ் வாஸ்து பாக்குறீங்கன்னா அது வடகிழக்கு மூலையா இருந்தாலும் சரி, சென்னை எந்த மூலையிலையும் கிணறு அப்படிங்கிற ஒரு அமைப்பு வேண்டாம். ஆழ்துளை கிணறுன்னு சொல்லணும் இல்லையா, சில பேர் கிணறு வந்து நான் வந்து இந்த சின்ன கிணறு அமைச்சிருக்கேன் சார், ஆழ்துளை கிணறு, அதுவும் வேண்டாம். அப்ப இதுக்கு அடுத்த கேள்வி வந்து கேட்பீங்க இல்லையா, என்ன கேட்பீங்க, போர்வெல் அமைக்கலாமா அமைக்கக்கூடாதா, அப்போ போர்வெல்லும் தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அதை அடுத்த வீடியோவில் நான் நிச்சயமாக உங்களுக்கு அதனுடைய ஒரு கருத்தோட சேர்த்து நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். இனிமேல் வரக்கூடிய வீடியோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டைமில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை அப்டேட் பண்ணி முடிச்சிடலான்னு பார்க்குறேன். இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.